ஹலோ கைஸ், நான் உங்கள் காட் ஆஃப் அனிமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரியன் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். கோஜரோட பர்ஸ்பெக்டிவ்ல காட்டுறான். நம்ம ஹீரோட ஆக்ஸ் எடுத்துட்டு பைக்கில் கோஜர் உள்ள வரான். மோசஸ் இவ்வளோ சீரியஸாக இருப்பான் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோஜரை யோசிக்கிறான். ஏன்னா சின்ன வயசில் கிரிமினல் பெட்லைன்னு சொல்லி மோசமாக ட்ரீட் பண்ணதுனால அவனுக்கு அவன் சுவாடையே பிடிச்சிருந்திருக்காது. நம்ம ஹீரோவும் அவனும் ஒன்றா சேர்ந்து பைக்கில் போய்கிட்டு பைக்கு கோஜரை ஹீரோ பின்னாடி இருந்து எல்லா டீமன்ஸையும் வெட்டிக்கிட்டு ஃபைனலி நம்ம ஆசைப்பட்டதை பண்ணுறோன்னு ஹீரோ சொல்லுவாமான்னு அவன் சோகமாக சொல்கிறான். என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க டவுனை விட்டு நான் ஓடி போகணும்னு நினச்சான். அந்த டீமன்ஸ்லாம் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்க. சின்ன வயசுல இருந்தே அதுங்க கூட ஃபைட் பண்ணணும்னு எந்த கனவும் கிடையாதுன்னு கோஜரை சொல்ல, என்ன பேசுகிற நீ, நம்ம அதுங்க கூட ஃபைட் பண்ணி நமக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னு ஹீரோ சொல்ல, ஆனால் நான் இங்கே உனக்காக தான் வந்தேன், பூசியை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கோஜரை சொல்லவும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உனக்கே எது பிடிச்சிருன்னு ஹீரோ சொல்கிறான். அந்த கீசினை போய் நேரில் பார்க்குறாங்க. பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன், இது என்ன தமாத்தோன்னு தான் இருக்குன்னு ஹீரோ அதை ஒரே வெட்டா வெட்டிடுறான். பாஸ் மான்ஸ்டர்னு சொன்னாங்க, இது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். இத்தனைக்கும் அவங்க 2 துண்டா வெட்டியிருந்தாலும் அது பாடி ரீஜெனரேட் ஆகிடுது. இது ரீஜெனரேட் ஆனால் இது எப்படி நான் கொள்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். லார்ட் கீசின் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி அவங்க வெட்டின அந்த ஓரெல்லாம் கொடுக்கவும் அது அந்த டீமன் சாப்பிடுது. அதை சாப்பிட்ட உடனே அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுது. பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு பாஸ் லெவலுக்கு தகுந்த ரொம்ப பெருசாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாறி டக்குன்னு நம்ம ஹீரோ டீம் அதை அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பறந்துடுறாங்க. மை லார்ட், நாங்கள் எப்போதும் உங்களை வழிபடுறோம், எங்களுக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லி எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க. முட்டாளுங்களா, அதெல்லாம் வேஸ்ட்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மூசசி இப்போ நம்ம என்னதான் பண்றதுன்னு கோஜரை பார்த்தா ஹீரோ மயங்கி கிடக்குறான். கோச்சி நான் தான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும், மூசசி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருந்தா கோஜரோட ஸ்வாடை பிடுங்க ட்ரை பண்ணுது. உன் ஸ்வாடை விட்டுரு, அதுக்கு ஒரு ஸ்வாடு மட்டும் தானே தேவைன்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க. டீமனும் கோஜரோட ஸ்வாடை பிடிச்சி ஆட்டுது. என்ன ஆனாலும் கோஜர் அதை விட மாட்டேறான். அதுவும் அவனை செவுத்துல தரையிலன்னு போட்டு அடிக்குது. அந்த ஸ்வாடு தானே தேவை, அதை விட்டுருன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னால் அதை விட முடியாது, சின்ன வயசுல இந்த ஸ்வாடை நான் ரொம்பவுமே வெறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோஜரோட ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த ஸ்வாடால தான் கிரிமினல்னு ட்ரீட் பண்றாங்கன்னு கோஜர் டென்ஷன் ஆகிறான். இது எனக்கு வேணான்னு சொல்லவும் அவங்க அப்பா அங்க வராரு. நீ நினைக்கிற மாதிரி பூஷியெல்லாம் உண்மையான கிரிமினல்ஸ் கிடையாது, உண்மையை உங்ககிட்ட சொல்ற நேரம் வந்துருச்சு. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி டீமன்ஸ் எல்லாம் காட் கிடையாது, அதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். மனிதர்கள் எல்லாம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுங்களை எதிர்த்து சண்டை போடுறவங்க தான் பூஷி. உன்னாலையும் அந்த பூஷியா இருக்க முடியுமான்னு கேட்கவும் என்னால கண்டிப்பா முடியும்னு சொல்றான். அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, அந்த டீமன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தைரியமான பூஷி கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோஜிரோ, மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ கிரிமினல் ஃபேமிலி கிடையாது, ஹீரோஸோட ஃபேமிலி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்வாடு உன்னோட ப்ரைட், அதை விட்டு கொடுத்துறாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஸ்வாடு தான் என்னோட ப்ரைடுன்னு கேட்குறான். ஒரு பூச்சிக்கு அவனோட ஸ்வாடும் உயிரும் ஒன்று தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதனால அவன் ஸ்வாடை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். நான் இந்த ஸ்வாடை ஃபர்ஸ்ட் ஸ்விம் பண்ணும்போது புரியல, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு கோஜரை சொல்லவும் அது உன்னோட பார்ட்டாக மாறிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அது இப்போதான் அவனுக்கு புரியுது. என் ஸ்வாடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா கோஜரோட ஸ்வாடை பிடிங்கி டீமன் அதோட வாய்க்குள்ள போட்டுரு. சாதாரண உன் ஸ்வாடு தானே போச்சு, உன் உயிர் போகலன்னு சொல்லி அவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இந்த ஸ்வாடு தான் உன்னோட ப்ரைட், அதை விட்டுறாதுன்னு அவங்க அப்பா கையில் கொடுத்த ஸ்வாட் அது. அந்த ஸ்வாட் போயிடுச்சேன்னு சொல்லி கோஜிரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். நானும் ஸ்வாட் ப்ராக்டிஸுக்கு வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்திருப்பான். உனக்கு ஸ்கூலில் ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருப்பான் போலன்னு அவங்க அப்பா சொல்றாரு. கோஜிரோட ஸ்வாடை கொடுன்னு சொல்லி ஹீரோ அதோட வயிற்றுக்கு மேலே போய் ஜம்ப் பண்ணுறான். ஸ்வாடை அது முழுங்கினாலுமே இந்த பக்கம் தான் வந்திருக்குன்னு சொல்லி அந்த டீமோட வயிற்றையே வெட்ட ட்ரை பண்ணுறான். அது ஒரு பாறை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால ஸ்கூலில் ட்ரைனிங் எடுத்தது இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை வெட்டிட்டு இருக்கான். ஒரு சாதாரண ஹியூமனாக இருந்துக்கிட்டு லார்டு கீஷனை எதிர்க்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறான். ஆமாம், ஏன்னா நான் ஒரு பூசின்னு ஹீரோ ஒரே வெட்டுறாங்க. பவர்ஃபுல்லான கீசின் வைத்தியே வெட்டிட்டானான்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டீமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ டாச் பண்ணுறான். உன் அட்டாக்லாம் உன் வயிற்றை வெட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட வயிற்றை வெட்டிடுறான். வயிற்றுக்குள்ள ஆசிட் மாதிரி என்னமோ இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ விழுந்துடுறான். லார்ட் கீஷனை எதிர்த்தா இதுதான் தண்டனை, உன் ஃப்ரெண்டுக்கு கரெக்டான தண்டனை தான் கிடச்சிருக்குன்னு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான். கரெக்டாக ஹீரோ கோஜரோட ஸ்வாடை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறான். இந்தா உன்னோட ஸ்வாடு, நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கோஜரோ கிட்டே நம்ம ஹீரோ கொடுக்க. இவன் ஒரு பூசியா பண்ணுறதுன்னு சொன்னது எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு கோஜரோ யோசிக்கிறான். மூசசி ரொம்பவும் தேங்க்ஸ்னு கோஜரை சொல்கிறான். அந்த கட்டானா உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அதை பற்றி அவங்க அப்பா சொல்லும்போது ஹீரோவும் அதை கேட்டுட்டு இருந்திருப்பான். நீ என் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லவும் ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறான். பூஷிக்கு கட்டானா எவ்வளோ முக்கியம்னு இப்போதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லவும் நம்ம ஜேர்னி ஆரம்பிக்கலான்னு இவங்க சொல்கிறாங்க. யோசிச்சு பாரு, நம்ம ஒரு லெஜெண்டரி பூசி ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொண்ட டீமன் இதுதான் ஸ்டோரியில் இருக்கும். இந்த டீமனை போட்டதுலேருந்து நம்ம லெஜெண்டரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐயோ ஒரு பிரச்சனை, பூசிக்கெலாம் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு அந்த டீமன் ஆளுங்க சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய கோட்டையே பறந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இருக்கிற வில்லேஜை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. அந்த பேரியர் மேலே அந்த கேஸ்டில் வந்து மோதுது. கோஜரோட பைக் மாதிரி நிறைய பேர் பைக் எடுத்துக்கிட்டு வானத்துல இருந்து வராங்க. அந்த பேரியர் அவங்க ஸ்வாட வச்சே உடச்சிடறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க கண்டுக்காம அவங்களை தாண்டி போயிட்டாங்க. இவங்க தான் ஒரு பூசிக்கலானா அப்படின்னு சொல்லி கோஜரை பார்க்குறான். அந்த பூசியாக வந்தவங்க எல்லாம் அவங்க ஸ்வாடை எடுத்து ஏதோ பவரை யூஸ் பண்ணி பறந்து போகவும் கட்டானாவை யூஸ் பண்ணி பறக்க முடியுமான்னு கோஜரை பார்க்குறான். பசங்களா இங்கே இருக்கிறது ஆபத்து, இங்கேருந்து போங்கன்னு சொல்லவும் நான் தான் அந்த டீமனை கொண்டதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எது நீ கொண்டுட்டியா, கொஞ்சம் அங்கே பார்க்கணும்னு அவங்க காமிக்கிறாங்க. பார்த்தா திரும்ப அந்த டீமன் ஹீலிங் ஆயிடுது. அந்த டீமனை ஒரு ஆள் கொள்ள முடிஞ்சா நாங்கள் ஏன் இத்தனை பேர் வர போகிறோம், உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிட்டேன், இங்கே இருக்கிறது ஆபத்து, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், அதை எப்படி கொடுறது நமக்கு தெரியாது, வா போயிடலாம் அப்படின்னு கோஜரை சொல்கிறான். அந்த டீமனும் அதோட ஃப்ளேம்ஸை யூஸ் பண்ணுது. மூசசி சீக்கிரம் வா அப்படின்னு கோஜரை கூப்பிட்டா நம்ம தான் இந்த லெஜெண்டரி ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்க வேண்டியது. இந்த டீமனை நான் தான் கொல்லுவேன், என் பேர் அவங்க எடுத்துக்க பார்க்குறாங்க, அதை நான் விட மாட்டேன், அதை கொல்றது நானாக தான் இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறான். மூசசி முடிவெடுத்துட்டானா இதுக்கு மேலே அவனை தடுக்க முடியாதுன்னு கோஜிரோ புரிஞ்சுக்கிறான். அங்கே இருக்கிற சின்ன சின்ன டீமன்ஸ் எல்லாம் வெட்டிக்கிட்டு அந்த பெரிய டீமனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பெரிய டீமனை எப்படி தோற்கடிக்கிறதுன்னு சொல்லி கோஜிரோ யோசிக்கிறான். ரெட்டார் பையன் தான் சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். சரி அவனை அப்படியே விடுங்க, என்ன பேசுறீங்க, நம்ம உயிர்களை காப்பாற்றுறதுக்கு தான் டீமன்ஸே கொண்டுட்டு இருக்கோன்னு அந்த கிளான் லீடர் வந்து சொல்கிறான். கேப்டன் எவாக்குவேஷனுக்குலாம் டைம் இல்லை, ஜஸ்ட் அதை போய் அட்டாக் பண்ணலான்னு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லவும், ஹியூமனிட்டியை காப்பாற்றுறது தான் நம்ம கடமையே, மக்களை காப்பாற்றாமல் எதுக்கு அதுங்களை போய் ஃபைட் பண்ணணும்னு அங்கே இருக்கிற கேப்டன் சொல்லவும், உங்கள் ஐடியாஸ்லாம் உங்களை கொள்ளாமல் இருந்தால் சரின்னு சொல்லவும், தன்னோட கோலுக்காக தான் உயிரையே ரிஸ்க் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நானும் கிட்டத்தட்ட அவன மாதிரி தான் அந்த கேப்டன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. என்ன தான் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டீமன் ரீஜெனரேட் ஆகிடுது. நான் கொல்ல வேண்டிய டீமன்ஸ் நீங்கள் ஏடா கொள்றதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ்.